டே என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஒன் டே ஃபுல்லாக 100 rupeesக்கு ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே, வாங்க பண்ணிடலாம். நம்ம வந்து எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு. அதான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம ஜூஸோடையே முடிச்சுக்கலாம். வாங்க போகலாம். என்னென்ன ஜூஸ் இருக்கு? ஆரஞ்சு ஜூஸ் எவ்வளோ? வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. 30 அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஜூஸ் இருக்கா? என்ன ஜூஸ் இருக்கு? சரி தாங்கண்ணா. 1 நிமிஷம் உட்காரணுமா? 60 ரூபாய் ஆரஞ்சு. A few moments later. ஐஸ் போட்டுக்காங்க. PRK vlog. vlog பண்ணிட்டு இருக்கோம். $40. அதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். வந்து குடிய ஸ்டார்ட் பண்றோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே 40 ரூபா. அப்போ வந்து நம்ம கிட்ட இந்த மீதி 60 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சு நம்ம லஞ்ச் முடிக்கணும், டின்னர் முடிக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த டேர் கொடுத்த புண்ணியமா புண்ணியமா புண்ணியமா. செம்ம பசி. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. எங்க கொடுக்கணும்? $60. 60 ரூபா வச்சுதான் நம்ம லஞ்சு டின்னர்லாம் சாப்பிடணும். அதாவது நல்லாதான் இருந்தது. ஆனா 40 ரூபா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம். எப்படி லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து நம்ம வந்து 60 ரூபா செலவு பண்ண போறோம். 6.5 hours later. நம்ம வந்து இப்போ லஞ்சு வந்து பரோட்டா தான் சாப்பிட போறோம். ஏன்னா 100 ரூபா தானே பட்ஜெட்டு. அதனால அந்த 100 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம வந்து பரோட்டா தான் சாப்பிட முடியும். அதனால நம்ம போய் 2 பரோட்டா வந்து லஞ்சுக்கு சாப்பிடலாம். வாங்க போலாம். பரோட்டா 2. லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து 2 பரோட்டா சாப்பிட்டு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து 2 பரோட்டா வந்து சாப்பிட்டு அமைதியா போயிடலாம். லஞ்சை முடிச்சுட்டு டின்னர் நைட்டு வேணா ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். 2 பரோட்டா. இது ஒரு பரோட்டா, இது ஒரு பரோட்டா சாப்பிட்டு அமைதியா போயிடலாம்.
உங்கள எடுக்க மாட்டாங்க. லஞ்ச் பரோட்டா சாப்பிடுறது கஷ்டம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஜூஸ் குடிச்சதுனால பசிக்குது. உனக்கெல்லாம் இல்ல, தருவன்னா நினைக்காத. இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. லஞ்ச் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து டின்னர். லஞ்ச் வந்து நம்ம வந்து 20 ரூபாயிலே முடிச்சிட்டோம். 2 பரோட்டா, ஒரு ஜூஸ் வந்து 40 ரூபாய்க்கு குடிச்சோமா. ஜூஸ் 40 ரூபாய்க்குலாம் குடிச்சது ரொம்ப ஓவர் தான். பரோட்டா 2 ஓகே, லஞ்சுக்கு ஓகே. மீதி இன்னும் நம்ம கிட்ட 40 ருபீஸ் இருக்கு. 60 ருபீஸ்ல 100 ருபீஸ்ல ஜூஸ் 40 ருபீஸா, மீதி 60யா, என்ன 40 இருக்கு. 40 வச்சு நைட்டு டின்னரை முடிச்சிருவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். A few moments later. இப்போ வந்து நம்மளோட லஞ்சை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதாவது நம்ம வந்து அந்த 30 ரூபாயிலேயே நம்ம லஞ்சு முடிச்சிட்டோம். 60 ருபீஸ் இருந்ததா, அதுல வந்து 30 ருபீஸ் வந்து லஞ்சு முடிஞ்சது. மீதி வந்து 30 ருபீஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து நைட் வந்து டின்னர், அதுல என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டு போனோம். நம்ம பாய். A few inches later. இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டின்னர் ஃபினிஷ் பண்ண வந்திருக்கோம். அதாவது இந்த டேரை வந்து நம்ம முடிக்க வந்திருக்கோம். 100 ருபீஸ்ல 70 ருபீஸ் வந்து இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் வந்துட்டு லஞ்சுக்கும் வந்து நம்ம இது பண்ணியாச்சு 80 ருபீஸ். மீதி 30 ருபீஸ்ல வந்து நம்ம வந்து கையேந்தி பவன்லேயே வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்டோன்னா ஒரு 30 ருபீஸ் ஆகும். 2 இட்லி சாப்பிட்டு அமைதியாக இந்த டேரை முடிச்சுக்கலாம். அங்கே போகலாம். நல்லா இருக்கும் இந்த கடை. அன்னைக்கு கூட நான் ஒரு கடை மூடி இருக்குன்னு சொல்லி அந்த பிரியாணி டேரில் நான் சொன்னேன் தெரியுமா, அது இந்த கடை தான். சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? போதும், நைட்டு 2 இட்லி சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும். 100 ரூபாய்க்குள்ள இன்னைக்கான ஃபுட் சேலஞ்சை முடிச்சாச்சு. சாஃப்டா இருக்கு இட்லி. நான் இட்லிலாம் சாப்பிட்டதில்ல, தோசை தான் சாப்பிட்ருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இட்லி சாப்பிட்றேன். ஏன்னா பட்ஜெட் கம்மியா தானே இருக்கு, அதனால. இட்லினா பட்ஜெட் கம்மி தானே, அதனால டேஸ்டா இருக்கு. வேணுமா? கையேந்தி போன்ல சாப்பிட்டா இப்படிதான் கையேந்திட்டு தான் சாப்பிடணும். அதாவது இந்த கடையில வந்து சூப்பரா இருக்கும் எல்லாமே. இங்க வந்து 5 வகையான குழம்புகள் இருக்கும், நல்லா இருக்கும். இங்க இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் வந்து இந்த லக்ஷ்மி பேக்கரி இருக்கும். லக்ஷ்மி பேக்கரி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல லக்ஷ்மி பேக்கரி இருக்கும். அது உள்ளார வந்தீங்கன்னா அந்த பேக்கரி, அந்த காஃபி பார் இருக்கும். அது பக்கத்துலயே கையேந்தி பவன் தான். சூப்பரா இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரீத்தம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இங்கெல்லாம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செமையா இருக்கும். 5 வகையான குழம்பு ஊற்றுவாங்க, சூப்பரா இருக்கும். சட்னி, தக்காளி சட்னி, சாம்பாரே 3 வகையா ஊற்றுவாங்க.
நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட இந்த 100 rupees சேலஞ்சை வந்து நம்ம இதோட லாஸ்டா முடிச்சிட்டோங்க. என்னாலையும் முடியுங்க 100 rupeesக்கு சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியுங்க. பினிஷ். அண்ணா எவ்வளோ? என்னங்க முடிச்சிட்டோம். நம்ம 10 rupees சேவ் பண்ணிருக்கோம். 90 rupeesக்கு தான் சாப்பிட்டுருக்கோமே நம்ம மொத்தமாவே இன்னைக்கு. டேர் கொடுத்தவங்களுக்காக நான் வந்து பிரசன்ட் பண்றேன் இந்த 10 ரூபாய். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.